வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய அரசுகளில் உங்களுக்கு சோழ பேரரசை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ சோழ பேரரசில் யார் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயாலய சோழன் அப்படிங்கிறவங்க 850 to 871 வரையும் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜகேசரி முதலாம் ஆதித்த சோழன். ஸோ இவர் தான் 871 to 907 வரையும் ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இவரை நம்ம பல்லவர்களில் கடைசி பல்லவ அரசரை வீழ்த்தி சோழ பேரரசை நிறுவியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் தான் இவர். ஸோ முதலாம் ஆதித்த சோழன்னா அந்த பல்லவ மன்னர்கள்ட்ட இருக்க பகுதியை கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் அதுக்கு அடுத்து ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு அடுத்து யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பராந்தக சோழன். ஸோ இவர் 907 to 955 வரையும் ஆட்சி பண்ணுறாங்க. ராஜாதித்த சோழன் அப்படிங்கிறவங்க பராந்தக சோழனோட முதல் பையன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டராதித்த தேவர் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சையன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேரும் தான் முதலாம் பராந்தக சோழனின் வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மதுராந்தகன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மதுராந்தகன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பராந்தக சோழனின் பையன் இருப்பாங்கல்ல, கண்டராதித்த தேவர். ஸோ இவங்களோட பையன் தான் மதுராந்தகன். அதாவது முதலாம் பராந்தக சோழனின் பேரன் தான் இந்த மதுராந்தகன். ஸோ மதுராந்தகனுக்கு அப்புறம் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழன் என்ற 2ஆம் பராந்தக சோழன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க யாரோட பையன் பார்த்தீங்கன்னா, அர்ச்சையன் அப்படிங்கிறவங்களோட பையன் தான் இந்த சுந்தர சோழன். சுந்தர சோழன் அப்படிங்கிறவங்களோட வாரிசுகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்த கரிகாலன், அப்புறம் அருள்மொழிவர்மன் மற்றும் குந்தவை. இவங்க 3 பேரும் சுந்தர சோழனோட வாரிசு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறவர் தான் முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. ஸோ இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 985 to 1014 வரையும் ஆட்சி பண்ணுவாங்க. குந்தவையோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விமலாதித்தன். இவர் ஒரு சாளுக்கிய இளவரசர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதலாம் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அவங்களோட பையன் முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுவாங்க. 1012 to 1044 வரையும் இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு அடுத்து யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜாதி ராசன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 2ஆம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு அடுத்து ராச மகேந்திரன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வீர ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கடைசியாக உங்களுக்கு சி ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இந்த வரிசை முறைப்படி தான் உங்களுக்கு சோழர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தங்களை பற்றி நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜயாலய சோழன். இவர் தான் சோழ மரபை தோற்றுவித்தவர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்திரையர்களிடமிருந்து தஞ்சையை 815 கைப்பற்றியிருப்பார். மேலும் அந்த தஞ்சையில் துர்க்கை அம்மன் கோயில் இவர் தான் கட்டினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முதலாம் பராந்தக சோழன். இவர் மதுரை வரையும் சென்று அங்கே இருக்க பகுதியை கைப்பற்றினால இவர் மதுரை கொண்டான் என அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு சென்று அங்கே இருக்க ஈழர்களையும் வின் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் மதுரையும் ஈழமும் கொண்ட தேவன் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பெயரில் இவர் அழைக்கப்படுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜன் ஆலயத்தின் கூரைக்கு பொன் வேய்ந்திருப்பார். அதாவது தங்கத்தில் மேலே அந்த கூரை மாதிரி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு சிதம்பரம் நடராஜன் கோயிலில் அந்த வேலை செஞ்சதும் இந்த முதலாம் பராந்தக சோழன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது இவர் காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 தலைமுறையாக சோழர்களின் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதலாம் பராந்தக சோழனின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். வீர நாராயணன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. மேலும் பண்டித வத்தச்சலம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குஞ்சரமல்லன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க. அப்புறம் சுரசிகமானி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆதித்த சோழன். இவர் பார்த்தீங்கன்னா, பல்லவ இளவரசர் அபராஜித்தனை கொன்று அங்கேருந்து பல்லவர் பகுதியை கைப்பற்றியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொண்டை மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் ஒரு நிழலின் கீழ், அதாவது ஒரு ஆட்சியின் கீழே மையத்தில் கொண்டு வந்திருப்பார். ஸோ தொண்ட மண்டல சதகம்னா உங்களுக்கு இந்த பக்கம் பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி, சோழ மண்டலத்தையும் சேர்த்து ஒரு பகுதியாக அவர் கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு ராஜாதித்த சோழன்.
949 தக்கோலம் போரில் வந்து போர் நடக்கும். இது எங்கே நடந்த போர்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்தது. யாருக்கும் அந்த போர் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கிருஷ்ணருக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்திருக்கும், ராஜாதித்த சோழனுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இவர் போரில் கொல்லப்பட்டுருவார். ஸோ போரின் முடிவில் அந்த யானை மேலேயே இவர் இறந்து கிடந்தனால இவருக்கு வந்து யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படிங்கிற மாதிரி பெயர் வந்து கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா பேர்லேயே வீரநாராயணபுரம் ஏரி அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஸோ இது என்ன இப்போ எந்த பேரில் இது அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வீரனாம் ஏரி அப்படிங்கிற மாதிரி இது அழைக்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டராதித்த தேவர், இவர் வந்து ஆட்சி பொறுப்பு மேலே இவருக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவபக்தர். இவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இவங்க வந்து இறந்துருவாங்க. அதனால இவர் வந்து முழு நேரமாக சிவ தொண்டராக வந்து பணிபுரிய ஆரம்பிச்சிருவார். பின்னால் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே சிவ தொண்டராக இருக்க ஒரு பெண்மணியை பார்த்து இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க இருவருக்கும் பிறக்கிறவங்க தான் இந்த மதுராந்தகன். இதுக்கப்புறம் ஆட்சி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி அர்ஜயன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணுறாங்க. ராஷ்டிரகூடர்களிடம் தோல்வியுற்று இருந்த பகுதியை வந்து மீட்கிறாரு. ஸோ இதுதான் இவரை பற்றி சிறப்பம்சமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோழ பேரரசு இவரோட வம்சாவளியில் தான் ஆட்சி புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜயனோட பையன் சுந்தர சோழன், அதாவது 2ஆம் பராந்தக சோழன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை என்ற இடத்துல பாஸ்கர ரவிவர்மன் என்ற சேர மன்னர் கடற்படையை வந்து முறியடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமரபுஜைக்கனை தோற்கடித்து பாண்டிய நாட்டில் சோழ பேரரசை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் கங்காவாடி, நுளம்பாடி, தடிகைப்பாடி போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூரை சுற்றி தான் இருக்குது. அதுக்கடுத்து துங்கபத்திரா நதிக்கரை வரை இவங்க சோழ பேரரசு வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ண மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சோழர்களை முறியடித்து வெங்கி அரியணையை அதன் ஆட்சியாளர்களான சக்திவர்மனுக்கும் விமலாதித்தனுக்கும் மீட்டு கொடுத்தார். ஸோ அந்த விமலாதித்தன் யாருன்னு தெரியுதா? குந்தவையோட ஹஸ்பண்ட் தான் இந்த விமலாதித்தன். இவரோட கடைசி படையெடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலவத்தீவுக்கு எதிராக தான் இருக்குது. அந்த மாலவத்தீவு இடத்த வந்து நிர்வகிக்க தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு தளபதியை வந்து நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சிவ தேவாலய அப்படிங்கிற ஒரு கோயிலை கட்டுறாரு. அது பின்னால் சிவாலயம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, மகாதிட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயில் ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஸோ எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான் இந்த ராஜராஜேஸ்வரம். 1010 வந்து கட்டி முடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாகைப்பட்டினத்தில் புத்த மடாலயம் கட்ட இவர் வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்மடி சோழன், ஜெயகொண்டான், சிவபாதகேசரன், இலங்கை கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அதுக்கடுத்து அவரோட பையன் 1ஆம் ராஜேந்திரன் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அப்பாவும் பையனும் சேர்ந்து 2 வருஷம் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க அப்பா கைப்பற்றின வடக்கு இலங்கை பகுதியை வந்து மீட்கிறதுக்கு 5ஆம் மஹிந்தன் அப்படிங்கிற இலங்கையை சேர்ந்த மன்னர் வந்து வராரு. ஆனால் ட்ரை பண்ணுறாரு, அந்த பகுதியை மீட்க முடியல. பதிலுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு இலங்கையையும் இவர் வந்து ராஜேந்திரன் சேர்த்து கைப்பற்றிடுறாரு. ஸோ இலங்கை முழுக்க வந்து இந்த சோழர் நிர்வாகம் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வங்காள அரசன் 1ஆம் மஹிபாலனை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரை வந்து உருவாக்குறாரு. அப்புறம் அந்த இடத்துல புகழ்வாய்ந்த ராஜேஸ்வரம் ஆலயத்தை வந்து கட்டினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு சோழகங்கன் என்ற நீர்ப்பாசன ஏரியை வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வென்று அந்த பகுதியை வந்து தன்னோட நாடுக்குள்ளே அவர் வந்து இணைச்சிக்கல. ஸோ அதனால் இவர் என்ன பேரில் அழைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி இவரே பேர் சூட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கடாரம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இன்னொரு பேர் ஸ்ரீவிஜயம். ஸோ ஸ்ரீவிஜயம் அப்படின்னா கடாரம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஸோ அதனால் இவரே கடாரம் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி பேர் சூட்டி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாளுக்கிய தலைநகர் கல்யாணியை வந்து 1003 1ஆம் ராஜராஜன் வென்று அங்கே இருக்க பொருட்களை கைப்பற்றிட்டு வந்திருப்பார்.
1009 முதலாம் ராஜேந்திரன் சோழன் அந்த பகுதியை கைப்பற்றி அங்கே இருக்க பொருளை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவரோட பையன் மறுபடியும் சாளுக்கிய தலைநகர் கல்யாணியை வந்து கைப்பற்றி அங்கேருந்து வரும்போது துவாரபாலகன் அப்படிங்கிற சிலையை வந்து கொண்டு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாராஸ்வரம் அப்படிங்கிற கோயிலில் வந்து இந்த துவாரபாலர்கள் அவர் கொண்டு வந்தது இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட மகள் அம்மங்கா தேவி வந்து வெங்கி சாளுக்கிய இளவரசர் அப்படிங்கிறவருக்கு மனமுடித்து கொடுக்குறாரு. மேலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவங்க அப்பா கைப்பற்றின அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவர் சிவாலயம் ஒன்றை இவர் வந்து கட்டினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன், இந்த மாதிரி இவர் வந்து சிறப்பு பேரில் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இவரோட காலத்தில் தான் பேரரசு வந்து உச்சி நிலையை அடைந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திறமையற்றவர்களின் ஆட்சி தான் சோழர் பேரரசு நிர்வகித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜாதி ராஜன், இரண்டாம் ராஜேந்திரன், ராசமகேந்திரன், வீரராஜேந்திரன் மற்றும் அதிராஜேந்திரன், இவங்க எல்லாரும் இந்த இதில் திறமையற்ற ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த அதிராஜேந்திரன் அப்படிங்கிறவர் உள்நாட்டு போரில் வந்து கொல்லப்பட்டிருப்பார். ஸோ இதோட வந்து உங்களுக்கு சோழ பேரரசு வந்து ஆட்சி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாளுக்கிய சோழ மரபு எப்படி உங்களுக்கு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா குந்தவை இருக்காங்கள, குந்தவை வந்து விமலாதித்தன் அப்படிங்கிற சாளுக்கிய இளவரசரை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க இருவருக்கும் மகனாக பிறக்கிறவர் தான் ராஜராஜ நரேந்திரன் அப்படிங்கிறவர். இவரும் முதலாம் ராஜேந்திரன் அவங்களோட மகள் அம்மங்கா தேவி அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது சொல்லப்போனால் அவங்களோட மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்க இருவருக்கும் மகனாக பிறக்கிறவர் தான் முதலாம் குலோத்துங்கன். இவர் தான் சாளுக்கிய சோழ மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவரோட ஆட்சி தான் அதுக்கப்புறம் நடக்கும். இவருக்கு அடுத்து யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கன், அதுக்கடுத்து மூன்றாம் குலோத்துங்கன், கடைசியில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திரன். இவரோட சாளுக்கிய சோழ மரபு ஆட்சியும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாண்டியர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முதலாம் குலோத்துங்கன் பற்றி தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ முதலாம் குலோத்துங்கன் பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களை வென்று கலிங்கத்தை வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இவரோட காலகட்டத்தில் தான் இலங்கை வந்து விடுதலை பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி இலங்கையை ஃபுல் பகுதியை வந்து கைப்பற்றி சோழர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த இலங்கை வந்து மறுபடியும் இவரோட காலகட்டத்தில் தான் விடுதலை பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ விஜயம் பகுதியில் இவருக்கு நட்புறவு ஏற்படுது. இந்த ஸ்ரீ விஜயம் பகுதினா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, கடாரம். ஸோ அந்த இடத்துல இவர் நட்புறவு ஏற்படுத்திக்கிறாரு. அதனால 1077 வணிக குழு ஒன்று அங்கே அனுப்பிச்சு அங்கே வியாபாரம் பண்ணுறாரு. மேலும் சீனாலையும் இதே மாதிரி 72 வணிகர்களை அனுப்பிச்சு அங்கேயும் இவர் வந்து வணிகம் வந்து செய்கிறாரு. மேலும் சுங்க வரியை வந்து நீக்கி இவர் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் ஆதரித்த கவிஞர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி மற்றும் கம்பர், இவங்க 4 பேர்த்தையுமே இந்த முதலாம் குலோத்துங்கன் ஆதரித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சோழ ஆட்சியின் முடிவு, அதாவது 1264 முதலாம் ஜடாவர்மன் அப்படிங்கிறவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ அப்போவே சோழர்களில் பாதி பகுதியை வந்து இவர் கைப்பற்றிடுவார். மேலும் 1279 இரண்டாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் மூன்றாம் ராஜேந்திர சோழனை வீழ்த்தி சோழ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார். ஸோ இதோட சோழர்களின் ஆட்சி முடிவு பெற்றது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பாண்டியர்களின் ஆட்சி தான் ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் சோழ அரசர்களின் ஆட்சியை பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் சோழ அரசர்களின் நிர்வாகம் மற்றும் அவங்களோட அரசியல், கலை, கட்டடக்கலை இது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஓப்பன் ஆகாது. தேங்க்யூ.